பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். மெகிதோ என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சமவெளி இருக்கிறாரு. இஸ்ரவேல் தேசத்திலேயே இந்த மாதிரி ஒரு சமவெளியை வேற எங்கும் பார்க்க முடியாது. எல்லா இடமே மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம் என்றபடி மலைகளும் பள்ளத்தாக்குமாகவே இருக்கும். ஆனா இந்த மெகிதோ என்கிற இந்த பள்ளத்தாக்கு தான் மிகப்பெரிய அளவில் சமவெளியா இருக்கிறதை பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா இந்த இடத்துல தான் அர்மகதோ யுத்தம் நடக்கும் என்பதாக நம்புகிறார்கள். இயேசுடைய 2ஆம் வருகையில ஒரு பெரிய யுத்தம் நடைபெறும். சாத்தானோடும் அவனுடைய சேனையோடும் தேவர்களும் தேவனுடைய தூதர்களும் இணைந்து யுத்தம் பண்ணுகிற ஒரு பெரிய இடம். இந்த இடம் தான் அவ்வளவு பெரிய கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு சமவெளி இருக்கிறது. இந்த இடத்துல தான் சரித்திரபூர்வமான முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க போகிறது. அந்த இடத்துல இருந்து உங்களோட நான் பேசுகிறேன். இது கர்மேல் மலை. இந்த மலையிலிருந்து பார்த்தா இந்த பள்ளத்தாக்கு ரொம்ப அருமையாய் தெரிகிறது. இயேசுடைய வருகைக்கு இது நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாருங்க. இப்ப பண்டிகைக்கு நிறைய ஆயத்தம் பண்ணல. கிறிஸ்துமஸ் பண்டிகை வருதுன்னு வீட்டை அலங்காரம் பண்ணுவது, புது உடை எடுப்புவது, அப்புறம் பல காரியங்களை கிஃப்ட் கொடுப்பது, சபை ஆயத்தப்பட்டுச்சு, குடும்பங்கள் ஆயத்தப்பட்டோம். ஒரு பண்டிகை முடிஞ்சு போச்சு, இனிமே அவ்வளவுதான். ஆனா இயேசுடைய வருகை, அதுக்கு தான் நம்ம முக்கியமா ஆயத்தப்பட வேண்டும். எப்பொழுதுமே அந்த ஆயத்த நிலைமையில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் நினையாத நாளிகையில் இயேசு வருவார். அவர் எப்ப வருவாரு யாருக்குமே தெரியாது. அது பிதா ஒருவர் தவிர யாரும் அறிய மாட்டார்கள். திடீரென்று அவர் வருவார். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நம்ம சுற்றிலும் வேகமாய் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் தேசம் இயேசுடைய வருகைக்கு மிகப்பெரிய அடையாளமாய் இருக்கிறது. இதுதான் ஒரு பெரிய கடிகாரம் என்று கூட சொல்லலாம். தேசத்துல நடக்கிற ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்தால் இயேசுடைய வருகை மிக சமீபம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த தேசம் ஒரு காலத்துல கிபி 70 ரோமர்களால் அழிக்கப்பட்டு இஸ்ரவேலர் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. கிபி 100 பாத்தீங்கன்னா ஒரு யூதன் கூட எருசலேமில் இல்லை. அந்த அளவுக்கு தேசத்தை விட்டு எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு இஸ்ரவேல் என்கிற தேசமே இல்லாமல் போனது. அந்த தேசமே இல்லை, அந்த பேரும் இல்லை, தேசமும் இல்லை, அவங்களுடைய மொழியும் இங்க இல்லை. எல்லாரும் உலகங்க சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. ஒரு தேசம் இல்லாமல் போனது. ஆனா கடைசி காலத்துல இந்த தேசம் மறுபடியும் துளிர்த்து எழும்பும். இந்த தேசம் ஒரு ஆசீர்வாதமான தேசமாய் வரும். உலகம் எங்கும் இருக்கிற இஸ்ரவேல திரும்ப தேசத்துக்கு வருவாங்கன்னு தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டது. இது எப்ப நிறைவேறும்? கடைசி காலம். அப்போ இயேசுடைய வருகை சமீபம். இது கடைசி காலம் என்பதற்கு இந்த தேசம்தான் மிகப்பெரிய அடையாளம். 1948 மே 14ஆம் தேதி மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் உருவானது. நீங்க யோசித்து பாருங்களேன், கிட்டத்தட்ட 1900 வருஷம் இல்லாமல் போன ஒரு தேசம், அப்படி ஒரு தேசமே இல்லாதபடி மக்கள் சிதறடிக்கப்பட்ட ஒரு தேசம் திரும்ப உருவாகி இன்றைக்கு உலகமே பார்த்து வியக்கத்தக்க அளவில உயர்த்தப்பட்டு நிற்கிறது என்று சொன்னால், இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த தீர்க்கதரிசனம் எத்தனை உண்மை உள்ளது என்பதை அறிந்து கொள்ளணும். இதே தேவனுடைய வார்த்தையில தான் இயேசு சொல்லுகிறார், அவருடைய வருகை சமீபம், ஆயத்தமாகுங்க. அப்ப அவருடைய வரும்போது அந்த யுத்தம் நடக்கிற இடம்தான் இந்த பகுதி எல்லாமே. இது எல்லாமே இயேசுடைய வருகை சமீபம் சமீபம் என்பதை வெளிப்படுத்துகிறாரு. அவரை சந்திக்க நீங்க ஆயத்தமா? அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வருகிறவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆகவே உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பரிசுத்தமுள்ளவளாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வரப்போகிற பரிசுத்தராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நம்ம ஆயத்தமாகணும். அவர் இனிமேல் குழந்தையா பிறக்க போவதில்லை. அவர் ஒருமுறை பிறந்து மரித்து உயிரோடு எழும்பிவிட்டார். இனி ராஜாதி ராஜாவாய் வருவார், கத்தாதி கத்தாவாய் வருவார், நியாயாதிபதியாக வருவார். அவர் பூமியில 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். எருசலேமை தலைநகராய் கொண்டு உலகம் முழுவதும் ஆளுகை செய்வார். அவருடைய ஆளுகையில வியாதி இருக்காது, மரணம் இருக்காது, பஞ்சம் இருக்காது. எல்லா மக்களுக்கும் சுபிட்சமான ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு ராஜ்யம், ஒரு ஆளுகை இயேசு தரப்போகிறார். அந்த ராஜாவை சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க. ஆண்டவரே,
என்னை ஆயத்தப்படுத்துங்க, நான் எப்பொழுதும் உடைய வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கணும்னு சொல்லுங்க. அதுக்கு தான் அனுதினமும் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், இயேசுவோடு நெருங்கி வாழணும். அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். இந்த நாளில அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தை நினைவில் கொள்ளுங்க. தகப்பனே, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறதற்காக, முழு உலகத்தையும் ஆளப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் அதற்கு ஆயத்தமாக எனக்கு கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவரை ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எப்பொழுதும் தேவ சித்தத்துக்குள்ள நான் வாழ்ந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக கிருபை தாங்க, கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.